விஜய்க்கும் அனாமிகாவுக்கும் வந்து என்ன பண்ணுறாங்க, கல்யாண ஏற்பாடு எல்லாமே பண்ணிட்டுருக்காங்க. அப்போ வந்து கரெக்டாக வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் நாள் வந்து மெஹந்தி ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க. அதில என்ன பண்ணுறாரு, நம்ம விஜய் வந்து அனாமிகாவுக்கு வந்து கையில வைக்கிறதுக்கு பதிலா வந்து நம்ம பிரபாவுக்கு வந்து கையில வைக்கிறாரு முதல்ல. அதனால அனாமிகா வந்து கோவிச்சுக்கிறாங்க. அடுத்து வந்து அனாமிகாவை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாரு. இந்த சூழ்நிலையில அனாமிகா வந்து பிரபாவ வந்து ரொம்ப வெறுக்கிறாங்க. பிரபா வந்து இந்த கல்யாணத்த இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து அனாமிகாவுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கடன்காரங்க வந்து 2 பேர் வந்து அனாமிகாவோட அப்பா வந்து மிரட்டுறாங்க. நீ வந்து இந்த கல்யாணத்தை நடத்தணும்னா, நீங்க வாங்கியிருக்க 2,00,00,000 வந்து பணத்தை திருப்பி தரணும் அப்படின்னோனே, இந்த மாதிரி எனக்கு நஷ்டம் ஆயிடுச்சு. என்னால திருப்பி தர முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்படி வந்து நீக்கு திருப்பி தர முடியாது, கல்யாணம் நடக்காதுன்றாங்க. அந்த டைம்ல மகா இத வந்து கேட்குறாங்க. சூர்யா வந்து மகா வந்து கூட்டிட்டு வராங்க. அப்ப சூர்யா வந்து இந்த பிரச்சனைய தீர்த்து வைக்கிறாரு. அந்த காச வந்து நான் குடுத்துட்றேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள செட்டில்மென்ட் பண்றாரு. அனாமிகாவோட பேரண்ட்ஸ் வந்து நன்றி சொல்றாங்க. நீங்க நன்றி சொல்லணும்னா இதுக்கு மகாக்கு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. நல்லபடி கல்யாணம் நடக்கிறதுக்காக ஏற்பாடு எல்லாமே நடந்துட்டுருக்கு. இந்த சூழ்நிலையில ஃபர்ஸ்ட் நாள் வந்து என்ன பண்ணுறாங்க, ரிசப்ஷனில் எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க தனித்தனியாக ஜோடி ஜோடி. அந்த டைமில் பிரபா என்ன பண்ணுறாங்க, கூல் ட்ரிங்க்ஸை நினச்சி ஹாட் ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி விஜய் நான் விரும்புகிறேன், உங்களை நான் நேசிக்கிறேன் விஜய், உங்களை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முன்னாடி சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. நான் உன்னை நினச்சி கூட பார்க்கல ப்ரோ, நீ எப்போவுமே எனக்கு ஃப்ரெண்டு தான், அனாமிகாவை தான் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. பிரபா வந்து விஜயை லவ் பண்ணது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மகாவை கேட்குறாங்க. மகா எனக்கு தெரியாது சொல்கிறாங்க. நீ போய் சொல்கிற, எப்படியாவது வந்து அனாமிகாவை பிரிச்சுட்டு விஜய் வந்து உன் தங்கச்சி கூட சேர்த்து வைக்கிறத இவ்வளோ வேலையும் பண்ணியிருக்க, அதனால தான் உன் தங்கச்சி இங்கே வர வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு மகா மேலே பழியை தூக்கி போடுறாங்க. இதனால் வந்து செமையாக டென்ஷன் ஆகிற சூர்யா, இங்கே பாருங்கள் எல்லாருக்குமே ஒன்று சொல்கிறேன், மகாக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அதை நான் நம்புகிறேன், அதனால் யாரை பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது, நான் நம்பினா போதாத உன் மகா அப்படின்னு போதுங்க அப்படின்றாங்க. காயத்ரி என்ன பண்ணுறாங்க, மகாவை ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், எனக்கு நல்லா தெரியும், என்னதான் சூர்யா சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன், எப்படியாவது என் பிள்ளைய வாழ்க்கையை வந்து கெடுக்கணும்னு நினச்சியா உன் தங்கச்சி வச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிரச்சனை பண்ணுறாங்க. கோட்டீஸ்வரியும் உங்கள் ஃபேமிலியை வந்து இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, இந்த கல்யாணத்தில் உங்களுக்கு இடம் கிடையாது, மரியாதை இங்கேருந்து உங்கள் பொண்ணை கூட்டின்னு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு கோட்டீஸ்வரி மனசு கஷ்டப்படுறாங்க. மகாவை பார்த்து அழகிறாங்க. மகா வந்து நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, உங்கள் கூட நான் நிற்க முடியல, இந்த டைமில் நான் இந்த கல்யாணத்தில் நிற்க முடியுது, உங்கள் கூட வரணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லம்மா நீ இங்கே இரு, உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கோ, நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபா அவங்க அப்பா அம்மா மூணு பேருமே வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. மகா கண்ணீரோடு நிற்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக கைப்பிடிக்கிறாரு நம்ம சூர்யா. கவலைப்படாத மகா, எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும், கண்டிப்பாக உன்னை பற்றி எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாரு. மகாவை பார்த்து வேணும்னே வந்து காயத்ரி வந்து ஒதுங்கி இருக்கிறது தான் நல்லது இந்த கல்யாணத்தில் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. அதனால் மகா வந்து தூரமாக நின்று கல்யாணத்தை பார்க்குறாங்க. கல்யாணமும் நல்லபடி முடிஞ்சிடுது அனாமிகாவுக்கும் விஜய்க்கும். அடுத்து வந்து அனாமிகா விஜய் வந்து வீட்டுக்கு வராங்க. அப்போ ஆரத்தி எடுக்கிறதுக்காக மகா வந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க அனாமிகா, இந்த மகா வந்து ஆரத்தி எடுத்தால் நான் உள்ளவே வரமாட்டேன் அப்படின்றாங்க. அண்ணி ஆரத்தி எடுக்கலைன்னா நான் உள்ளே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டு அனாமிகா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன விஜய் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, பின்ன என்ன அண்ணியை பற்றி உனக்கு என்ன தெரியும், நீயும் நானும் இன்றைக்கி வந்து ஒன்றா இருக்கணும், அதுக்கு காரணமே அண்ணி தான், அண்ணி நீ சந்தேகப்படலாம் ஆனால் நான் சந்தேகப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டு அனாமிகா செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் எதுக்கு, வேணாம் நான் ஆரத்தி எடுக்கலை அப்படின்ற மாதிரி மகா வந்து சொல்கிறாங்க. சூர்யா வந்து கொஞ்ச நேரம் நிறுத்துறியா அப்படின்றாரு. நீ இந்த வீட்டு மருமக, என் பொண்டாட்டி, அதனால் நீ தான் ஆரத்தி எடுக்கணும் புரியுதா, வேறு யாரும் ஆரத்தி எடுக்க நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து அனாமிகாவோட அப்பா அம்மா கிட்ட வந்துடுறாரு. இங்கே பாருங்கள், மகா வந்து ஆரத்தி எடுப்பா, அதை நீங்கள் தான் உங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னோடனே, சரிங்க நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க, நாங்கள் சொல்லி புரிய வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அனாமிகா, இங்கே பாரு காசு வாங்கியிருக்கோம் அவங்ககிட்டேருந்து, அதனால் கொஞ்ச நாள் அடக்கி வாசி, அந்த மகாவுக்கு தான் இங்கே கெத்து அதிகமாக இருக்குது, அதனால் அவளே ஆரத்தி இருக்கட்டும், அதுக்கப்புறமா அவள் ஏதாவது ஒரு தப்பு செய்வா, அப்போ வந்து நீ யாருன்னு அவளுக்கு நிரூபி அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. மகா ஆரத்தி எடுத்து உள்ளே கூப்பிடுறாங்க. இது முடியும்.